தல. சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆளன. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு. டாய் கட்டதுர, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்துனிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கியும் காணா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். டேய் அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்றா மாப்ள. ஐயோ காலு, ஐயோ காலு 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 மா கால உடைச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. பேசாதடா, ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குற. அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணுன்னு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதா. ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, பக்கத்து ஊர்ல வந்து லாரி லாரி ஆளை கூட்டி வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் திங்க. பேசாத நீ. என்னதல நொன்ற கால்ல போட்டானோ. எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரு யாரு? ஏய், கட்டதுல அடிச்சு இல்லாம கத்திய கொடுத்து ஆள் அடிச்சு விட்டுக்காண்டா, ஓடுங்கடா. ஹலோ ஹலோ, அடடா உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து ஓடவிடாம ஆக்கிட்டாங்களே. நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு கேட்க வேணாம். அட போ ஓடு. அட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க. ஒரு விஷயம் நீ சொல்ல வேணாம், போ. அட வண்டியை நிறுத்துறீங்களா? ஐயோ வளைச்சு வளைச்சு வர்றானே. மறைச்சிட்டாயா மறைச்சிட்டாயா. ஹலோ, போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது, எனக்கு அட்ரஸ் தெரியணும். அட்ரஸா? ஏப்பா அங்க காலை ஒடிச்சு விடலாம் பத்தாதா? நீ வீட்டுக்கு வேற வந்து அடிக்கணுமா? லூசு. லூசா? ஆமாயா, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். இங்க பாருடா, ஊருக்கு புதுசாமுல்ல, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. உனக்கு யார் அட்ரஸ் வேணும்? வேலாயுதம். வேலாயுதமா? அவருக்கு நீ என்ன வேணும்? நீ எது கேக்குற? நான் அவரோட பேரன். நானும் தான். இதுல யாரு முத பேரன்? அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்காண்டி இங்க வந்திருக்க? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. எப்பா உன் ஊர்ல பிரச்சனை இந்த ஊருக்கா வர்றது? இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. சரி, எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல, 10 உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு.
சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காதா? போகலாம், அதை உள்ள வை. சரி வண்டியில ஏறு. தம்பி என்ன? இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான். முடிஞ்சா நீ என்ன ஃபாலோ பண்ணு. எறா வண்டிய. மீனாட்சி, என்னங்கய்யா? 3 நாளைக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னியே, நான் கூட 150 ரூபா கொடுத்து கோழி சூப்பு சாப்பிடுன்னு சொன்னேனே, இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு? ஐயா, அம்மா வராங்க. அவ கிடக்குறா இடுப்பு செத்தவ. இந்த நல்ல சமயத்துல அவளை ஏன் ஞாபகப்படுத்துற? ஏய்யா, தாழியில இருக்கிற பணமெல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தெரியுது. அம்மா ஓடாத நில்லியா. வேண்டாம், என்ன அடிச்சா உன் தாலிக்கு தான் ஆபத்து. ஓடி வராத, உன் வெயிட் குறைஞ்சிடும். ஓட்டப்பந்தயமா காட்டுற ஒண்ணு. என்ன பண்ற பாரு. ஏண்டா இளநீ எடுத்து அடிக்கிறனே, விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவி உனக்கு? என்னையா கிழவின்னு சொன்ன? ஓய், தோலுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியலையே சிவகாமி. டேய், இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல. என்ன தைரியம் இருந்தா எதுக்கு டென்ஷன் ஆகிற வேலாயிரும்? அடே, என் புருஷன் முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிர்ந்து நிக்க மாட்டா, அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற? பின்ன என்ன சூலாயுதமா? அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே. அங்கன மாடு கத்துது. ஏ சிவகாமி, மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே, அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தாத்தா, நீதான். அம்மா, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரா அவன்? இதைத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறாயா? டேய், யாரா நீ? பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம், சொல்லுவோம் வீகத்தை. எங்க தாத்தா பேரு வேலாயுதம், பாட்டி பேரு சிவகாமி, அப்பா பேரு சத்யமூர்த்தி, அம்மா பேரு தனலட்சுமி. அப்புறம் என் பேரு சக்தி. உங்க பேரு? சக்தி. என்னப்பா இது, என் ராசா. இப்படி ஏமாத்திட்டியே. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. சக்தி, எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் அண்டாது. துப்பு. து, து, து. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்பிட்டு பேரும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுற வெக்கமால உனக்கெல்லாம். அடியே பாக்கியம், இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? உன் சாவாசமே அவன போடி. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கங்கள்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு, கண்டது கழுதியில பார்த்து கண்ணுல கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போங்க. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன், குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா நல்ல விதமா. தம்பி பல டென்ஷனா இருக்கு, போங்க போங்க. தம்பி, அந்த பக்கம் போய் சுத்தி பாரு, இங்கெல்லாம் நிக்காத, கிளம்பு கிளம்பு. அப்பா காஃபிப்பா. வள்ளியூர் மாமா வந்துட்டாரா? நாளை காலையில வந்துருவாங்க. அம்மா, கல்யாணத்துக்கு தான் 10 நாள் இருக்க, அதுக்குள்ள சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. ஜோசியரே, நம்ம வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் இது. இந்த மாதிரி விஷயத்தை தான் எல்லாரையும் பார்க்க முடியும். அதனாலதான் 10 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் வர சொல்லிட்டேன். அது சரி, பந்த கலவைக்கு நல்ல நேரம் பாருங்க. பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் முடிக்க? யோ, எவனுக்கோ கழுத்தை நீட்டி காலம் பூரா கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. இப்படியே சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன். நீ வந்த வேலைய பாரு. அவகிட்ட ஏன் வம்புக்கு போற? வந்த வேலையை பாரியா? புடவை இந்தங்க பாட்டி, இதை கட்டுங்க.
ஐயோ இந்த புடவையில சின்ன பொண்ணுங்க தாமா கட்டணும். ஐயோ பாட்டி நீங்க மட்டும் என்ன எங்க தானே இருக்கீங்க, சும்மா கட்டுங்க. இவ்வளவு ஜரிகை போட்டு கட்டினா பாக்குறவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க. வேண்டாம். பாட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கட்டி தான் ஆகணும். யாரும் சிரிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கடி போலாம். எங்கம்மா கிளம்பிட்ட? வேற எங்க போவாங்க, சந்தைக்கு தான். அதை விட்டா இந்த ஊர்ல சுத்தி பார்க்க தாஜ்மஹாலா இருக்கு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. அட விடுங்க சித்தப்பு, கட்டத்தோட முறை பொண்ணு சொன்னா பொம்பளைங்களே பேச பயப்படுவாங்க. பின்ன ஆம்பளை கிண்டல் பண்ணிடுவானுங்களா? விட்டுருவோமா? ஏன்பா சத்தி, உனக்கு எதுக்கப்பா இந்த வேலையெல்லாம்? உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் தானே பாத்துக்கணும், அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, ஆ 1 செகண்ட். எஸ். ஏய் நகர்றா. இது என்னது? ஒன்னது யாரை கேட்டு போட்டீங்க? தம்பி சட்டையை போடுறதுக்கு அண்ணன் ஆர்ட்ட கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே சிட்டியை பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நானும் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே என்ன? இது புள்ள. சந்தை வந்துருச்சுடி, பாத்து இறங்குங்க. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, இங்க பாரு டிச்சா. ஏய் ராஸ்கல், ஏன்டா தட்டன? ஏன் கோவப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. என்னடா சிரிப்பு? இல்ல, ஓ Dress நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு, சிப்பு. ஏய் விடுடி, இவனால சும்மா விட கூடாது. யாரை விட சொல்றா? வச்சுக்க போவாடா. மாமா, ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யார் அவன்? தல பாருங்க. எங்க? என்னடா நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா? அப்படி சொல்லாம வேற யாரு சொல்வா? யாரா அவன்? பட்டத்தோரோட முறை பொண்ணு. அது பேக் மாட்டிருக்கானே. டேய், தங்கத்தை உடனே கலக்கிடா. இந்த பக்கம் நீ மத்துவா ஜம்ப் பண்ணிடல. ஏன் இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா? என்ன கிட்டு வர்றாங்க? எங்க காணவன? காலை உடைச்சு வந்திருந்தில்லையே. இன்னைக்கு மாட்டோம், மண்டே உடைச்சிடலாம். டேய், அவனை வரலடா. எங்கடா காண? நுண்ணிக்கால வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலை உடைச்சாதான்டா திருந்தும். வாடா. என்ன சொல்றாரு? என்னங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய், மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. எங்க அண்ணன் கீழே வரணுமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அடியில வைக்கல பத்து வச்சீங்கன்னா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துட போறாரு. டேய், தம்பியாடா நீ, கொலகார பாவிடா. அண்ணன் கத்தி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற. என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டி இருக்கேன்னா வரேனே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த வைக்கல மறந்துடாதீங்க. ஐயோ, வாட்டி விட்டு போறாரு. ஐயா ஐயா கொஞ்சம். அண்ணே, வரும்போது குறிவரட்டி குச்சி மிட்டாயும். ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குறி வெட்டி ஆக்க போறாங்க. இவருக்கு ரொட்டி வேணுமா? அப்பதே வேணா, இதோட நிறுத்திக்கிறோம். டேய், என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். என்ன தைரியம் வந்து அங்கூட்டு பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது? சடைய கையிடுறா. அப்போ ஒண்ணு செய்யுங்க, என் ட்ரெஸ் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டான் இவன். அப்படியே செஞ்சிடுங்க. அதுவும் சரிதான், செஞ்சிருவோம். வேணா, எனக்கு கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல. அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க? கழுட்டுறானா? அம்மா, மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? ட்ரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும்.
கஷ்டம்னு வந்து அந்த கைப்புள்ள கர்ணனா மாறிடுவான். இப்போ Dress வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல, இப்போ Dress வரல, என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு, போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு ட்ரெஸ்ஸோட வர. ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க. அட வாங்கண்ணே. அண்ணா நான் என்ன? இங்கதான் மூளைகளை யூஸ் நீ பண்ணணும். சொல்ற. சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. ம். அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா வீசணும். ஆ. துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா போடணும். நீங்க துணி எடுத்துட்டீங்க, எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் மனக்கணக்குத்தான். ஆ. நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். ம். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்கள்ட்ட கொடுத்த உடனே இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். டபுள் ஓகே. இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட், வரும்போது ஒரு பாக்கெட். சரி. வரட்டா? அத்தரானே. இந்தா. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதா, வாங்க போவோம். பார்த்து போ, சத்தம் இல்லாம. செருப்ப கலட்டியா, சத்தம் கேக்குமியா? ஆமண்ணே ஆமண்ணே. போமா. ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியேண்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? ஏய், இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா. தம்பி என்னண்ணே? ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நான் விட நீ கத்துற கத்துல என்னைய கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. என்னப்பா நாய் எத்துது? தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சா எதிரிடா, பிடிக்கடா, திருடா, எடுங்க, ஓட ஓடுங்க, வாங்க சீக்கிரமா, நீங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க. என் வீட்டுக்குள்ள வந்து திருடுறியா நீ? அடே ஓடா ஓடா. ஓடுங்க. நம்மள திருடுங்கறாயா? பாஸ் பாஸ். யார பாசங்கறா? இத்தனை வருஷமா ஒண்ணா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலடா. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. ஆத்தி நானும் அவர் ஒண்ணா சேர்ந்தானங்க திருட வந்தான். சொல்லுங்க அப்ப. சொல்லவா? டேய் நில்றா. என்னத்துக்கு? இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க. போடா கொய்யால. டேய் இவனை போடா. டேய் வாடா. டேய் நில்றா. முட்டி விடாதீங்க, விடுங்க. நம்மளில சக்குறாங்க. டேய் ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறிய? உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஏய், இதோடா. ஏய், இதோடா. அம்மா. காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஏய் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? அட பாவிகளா, அந்த இடத்துல தொங்க விட்டு இல்லாம நாய்களை வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு கோபத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட புடிக்கிட்டு போயிரு போல் இருக்கு. ஐயா, ஏரோப்ளே மாதிரி ஆக்கி விட்டாங்களே. அண்ணே நீயா? என்ன உங்களை இப்படி தொங்க விட்டாங்க? இருங்க அவுத்து விடுறேன். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவாடா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிடாத போ. அட என்னண்ணே, உங்களை மாட்டி ஒண்ணு உங்களை காப்பாத்துறதுக்கு தூரம் வருவானா? ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. என்ன நம்பல? காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட கழுதையை காப்பாத்தி விட்டு போ. இப்ப முதல்ல அந்த கீழே இருக்க நாய் பையெல்லாம் விரட்டி விட்டு அண்ணனை பூ போல இறக்கடி தங்க. இது அண்ணன். இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது.
தம்பி ம். இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி வண்டியில இருங்க. நான் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன், உசிரியே போனாலும் அந்த கைப்புள்ள அடுத்த வண்டியில ஏற மாட்டான்னு சொல்லிருக்கல. உட்காருங்க, நான் ஓட்டுறேன். அப்ப நீ வந்த வண்டி அது என்னது இல்ல? ஆஹா, இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வச்சுக்கிட்டு நம்மளாம் இங்க இருந்தா அப்படி தம்பி கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. டேய் கட்டத்துற அங்க பாரு. என்ன வண்டி ஓட்டு, நல்லா அடிச்சு ஓட்டு. அம்மா நீங்க தானே சொன்னீங்க. இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல. சாரி. என்ன சோரி? போடுறா தம்பி பிரேக்க. இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா? ஏண்டா கருவாயா, உன்னெல்லாம் கட்டி போட்டு நம்ம எப்படா தப்பிச்ச? என்ன செயலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல, போய் பிள்ளைகளை படிக்க வைங்க, கப்பித்தனமா பேசிக்கிட்டு. ஏய் ஏன் அண்ணே வாங்க போலாம். அண்ணனா? உங்களுக்கு நான் அண்ணனா? இல்ல தம்பி, இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அண்ணே, உங்களுக்கு நான் கடைசி தம்பி. சரி வாங்க போலாம். அசிங்கம் தம்பி, உங்க ஆதரவுல அந்த பயலில நான் 2 பின்னு பின்னு வந்துறேன். உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ, ஆசீர்வாதம் மட்டும் என்ஜாய். ஏன் இப்படி ஓடுறா? எவன்டாவே இந்த பயிரை நாசம் பண்றவன்? கேட்கல சொல்றா. நான் தான்டா. இங்க நிக்கிறான கருவாய, இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் அது பண்ணிருக்கான். மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சுமாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன, எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ, இது என் உத்தரவு. ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசு சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்க. என்னென்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணே குஞ்சு மிதிச்சு கோழி சாவமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனாலதான் என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்லை. என்ன என் மேல நம்பிக்கை இல்ல? உன்னை நான் நம்புறேன். அண்ணே ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? ஆனா அது இல்லப்பா. இது 2 நறுக்கி பிழிஞ்சி வெறுந்தோல்ல விளக்கெண்ணெய் ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா, இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேசி. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குறான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணைய கட்டதுறையை நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவ சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா, அப்ப நீ சொல்லணும், எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி அவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்டமே கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். டேய் நீ கரெக்ட்டா அடிக்கல. சீக்கிரம் எடுத்து வாடா. சீக்கிரம். டேய் பசங்களா, என்னடா ஆடுறீங்க? அத பாருங்க, கருப்பு வட்டத்துக்குள்ள இருக்க சகப்பு, அத இந்த பாலால குர்ரி பார்த்து அடிக்கணும். அப்படியே? அப்படி அடிச்சாங்க வின்னர். எங்க கொடுங்க, நான் ஒரு ஆடி பாக்குறேன். உன்னால முடியாதுமா. அட என்னண்ணே, இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணல, அதுக்குள்ள முடியாதுன்றீங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சரி பாட்டி ஆசைப்படுறது குர்ரா. ஓகே இந்தா. இப்ப பாருங்க. யோ மெதுவாடியா, பால் பறந்துரும். அண்ணன் ஆடி பார்த்தது இல்லையே, இப்ப பாருங்க அண்ணன் குறிய.
டச் பண்ண முடியாத எடுத்து போயிடுச்சுடா. எங்க விழுந்தானே எங்க பால எடுத்து கொடு. நான் எடுக்க முடியாதுடா. எங்க கிட்ட எடுத்த? சொன்னா கேளுங்கடா. எங்க பால் வேணும் சொல்றல. இப்போ என்னப்போ? பால் தானே வேணும்? ஆமா. வரேன். மச்சான். பாலோட வரல. உன் தலை இருக்காது. அண்ணா இப்போ வந்துறேன்னா பாலோட வந்துறேன்னா பந்து கொடு. என்கிட்ட பந்தல இல்ல போயா. போய் சொல்லாத. பந்து விழுந்து நான் பார்த்தேன். கொடு. இது பாரு என்கிட்ட வீணா சண்டைக்கு வர என்கிட்ட பந்து இல்ல. எங்க போயிட்டாவா? சைலா அண்ணே இங்க வாங்க. நான் விளையாடும் போது பந்து அவங்க மேல பட்டு எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. ஏமா விளையாடும் போது பந்து மேல விழுந்து சகஜம்தான். அதுக்காக எடுத்து வச்சுட்டு இல்லன்னு சொல்லுவாங்க. பந்த கையில கொடு. இது பாருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது. பந்து எங்க வந்து விழுந்ததுன்னு தெரியுமா? எங்க விழுந்தது? அது வந்து கம் ஆன் சொல்லு. எங்கன்னு சொல்லு. நீ போயா. என்ன சொல்லுத? போடா. பாத்தியா? ஊர் மேல போன மாரியாத்தா என் மேல வந்து யாராத்தா கதையா இருக்கு. அண்ணே பந்த கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போங்கண்ணே. அட சும்மிரியப்பா. நானே சோசியம் பார்க்க வந்த இடத்துல பொண்டாட்டி கல்யாணம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பஞ்சாயத்து தேவையா? கைப்புலண்ணே தேடும் போது கிடைக்க மாட்டீங்களே. கைப்புலண்ணே நிறுத்தியா. நீ ஊரே கூட்டிட்டு போல இருக்கு. உனக்கு பந்து தானே வேணும். அப்புறமா தரியா. பந்து இல்லாம போனா அங்க ஒருத்தன் தலையை எடுத்துருவான். அத பந்த கொடு. என் கையெல்லாம் அழுக்கா இருக்கியா? ஏன் கை சுத்தமா இருக்கு? இது முதலே பண்ணிருக்கலாம்ல. அண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தா தெரியல மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அத வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா 1 மாசம் யா. என் கலருக்கு 1 வருஷம். 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். அந்த பொண்ணோட வாழ்க்கை. அவ எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே அண்ணன்பா. அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டுருப்பேன். ஏன்ட ரத்தவரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். அதான் ஏன் லட்சியம். ஏய் நான் லவ் பண்ணா அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது. ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. பசங்களா நில்லுங்க. இல்லையா? இது என்ன? சாக்லேட். சூப்பர். இப்போ நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்ட்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த சாக்லேட் கொடுப்பேன். ஓகே. இது பேர் என்ன? வாட்ச். பிரமாதம். இந்தா. நான் ஜெயிச்சிட்டேன். சாக்லேட் கிடைச்சிச்சு. இதுக்கு பேர் என்ன? இது கூட தெரியுதா? ஷர்ட். பின்னிட்ட. ஓ இந்தா போ. எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சு. வர வா. அங்க பார். அந்த அக்கா பேரை சொன்னா உனக்கு ஒரு சாக்லேட். இது பேர் என்ன? பெரிய சாக்லேட். அந்த அக்கா பேர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல சாக்லேட் கொடுத்துட்டாங்களே. டேய். ஓய். இந்த மாதிரி எத்தனை பேரையா கிளம்பிருக்கீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்த மட்டும்தான். ஏய் இங்க என்னடி பண்ற? வா மேல போலாம். ஹலோ பிரதர். என்னங்க பிரதர்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. என்னங்க வில்லன் மாதிரி பேசுறீங்க? எஸ். அந்த அக்கா பேர் தெரியணும்னா ஒரு 100 ரூபாய் செலவாகும். ஓகேயா? இந்த வயசுல தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்ப சொல்லுங்க பிரதர். அந்த பொண்ணு பேர் என்ன? நீலவேணி. ஏய் பேரை சொல்லிட்டல. பணத்தை கொடு. ஏய் பேரை சொன்ன அப்புறம் உனக்கு எதுக்குடா பணம்? ஹலோ நான் என்னடா? டூப்ளிகேட் பேரு. என்ன? பிரதர் சாரி பிரதர் கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஒரிஜினல் பேர் என்ன? மேட்ரை விட்டு ஒரிஜினல் பேரு அதாயா. வட்டா இதெல்லாம் விளம்பர பிள்ளைங்க.